மருத்துவ குறியீட்டு பயிற்சிக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா. தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு நிலையான வேலைவாய்ப்பை உருவாக்கும் சமூக பொறுப்பாக வெற்றி திட்டம் கோவையில் முதன்முறையாக துவக்கம். மருத்துவ குறியீட்டுத் துறையில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி உதவித்தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தாட் ஃப்ளோஸ் மெடிக்கல் கோடிங் அகாடமி சார்பாக வெற்றி 108 என்ற சமூக அக்கறை திட்டம் துவக்க விழா கோவையில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் திறமையும் ஆர்வமும் கொண்ட மாணவர்களை அடையாளம் கண்டு மருத்துவ குறியீட்டு பயிற்சிக்கான கல்வி உதவித்தொகை வழங்குவதை அடிப்படையாக கொண்டு கோவையில் முதன்முறையாக நடைபெற்ற வெற்றி திட்டத்தை கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீகிரி பிரசாத் துவக்கி வைத்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி பானுமதி, நிர்வாக இயக்குநர் பாலமுரளி ஆகியோர் பேசுகையில், தமிழகம் முழுவதும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் திறமையும் ஆர்வமும் கொண்ட மாணவர்களை அடையாளம் கண்டு மருத்துவ குறியீட்டு பயிற்சிக்கான கல்வி உதவித்தொகை வழங்குவதே வெற்றி 108 திட்டத்தின் முக்கிய நோக்கம் என தெரிவித்தனர். மேலும் மருத்துவ குறியீட்டுத் துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள், சர்வதேச அளவிலான தொழில் வளர்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டுதல்களை மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் கூறினார். தேர்வு, கல்வி தகுதி, ஆவண சரிபார்ப்பு மற்றும் பொருளாதார நிலை உள்ளிட்ட வெளிப்படையான நடைமுறைகளின் அடிப்படையில் தகுதியான மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், இந்த முயற்சி மூலம் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு நிலையான வேலைவாய்ப்பை உருவாக்கும் சமூக பொறுப்பை நிறுவனம் ஏற்றுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கல்வியாளர்கள், தொழில்துறை வல்லுநர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். Okay. Yeah. Myself Bhanumati. I'm CEO and founder of ThoughtWorks, and he is Balamurali, MD and founder of ThoughtWorks. So first of all, எல்லாருக்கும் வணக்கம் and thank you for coming for this வெற்றி 108 event. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஈவெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால ஒரு பர்ஃபெக்ட் கரியர் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லாமல், யார் யார் வந்து ரைட் பர்சன்ஸ், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டட் அண்ட் யாருக்கு வந்து அவங்க லைஃப்பில் ஃப்யூச்சர் வந்து இஃப் தே வாண்ட் டு கெட் ரெடி ஃபார் த ஃப்யூச்சர், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வெற்றி 108 வந்து எலிஜிபிலிட்டி கொடுக்குறோம். ஓவரால் தமிழ்நாட்டில் வந்து 1008 ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து 108 100% ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 50% ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் அண்ட் 600 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 20% ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓவரால் தமிழ்நாட்டில் 10 சிட்டிஸில் வந்து இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் சிட்டி we will reveal soon. So hi, myself Balamurali, founder and managing director of ThoughtWorks Medical Coding Academy. So first of all, we are very happy that to all the print and media for coming for a Vetri 108 event launch at Coimbatore. So with the help of this event, we want to support the students who are financially low and who can't able to afford for upgrading their skills. So that's our main intention. And with this Vetri 108, we are going to contribute around like 94,50,000 to the state Tamil Nadu youth empowerment purpose. So we are happy for launching this event at Coimbatore. Thank you. So இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்ட் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் போகும் அப்படின்னா, மொத்தமாக 1008 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் போகும். நம்ம கோயம்புத்தூரில் 140 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. அதில் 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 100% ஃப்ரீ ஸ்காலர்ஷிப், 43 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 50% ஸ்காலர்ஷிப் அண்ட் 82 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 20% ஸ்காலர்ஷிப். ஸோ இப்போ நடக்கிற இந்த ஈவெண்ட் ஃபுல்லாகவே கோயம்புத்தூர்ல இருந்து தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. Because நம்ம plan for that total 10 cities in Tamil Nadu. So if put nearby Coimbatore radius or 100 kilometers radius, students will come for the event. So it may be licensed or non-licensed graduates, they'll attend for the event. So we are expecting like around 250 to 300 students will come for the event. So in this event we'll keep assessment. After assessment only we'll able to release the scholarship names. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக நம்ம சிங்காநல்லூர் கான்ஸ்டிட்யூன்சில இருந்து எம்எல்ஏ ஸ்ரீ கிரி பிரசாத் சார் அண்ட் விஜய் யுவராஜ் சார் வந்து வரப்போகிறாங்க. So actually how we are going to do this one is நம்ம ஒரு own dashboard prepare பண்ணுறோம். So Vetri 108 ஒரு dashboard. இந்த dashboardல we did marketing like who handle financial support யாராருக்கு வேணும்னு சொல்லிட்டு they can apply for our dashboard. So அந்த initial criteria என்ன, first of all they should be licensed graduate.
Okay. Next, at least graduation though, they had to get minimum 70%. Okay. And next, financially, they should be like not stable family because நம்ம எல்லாருக்கும் free training கொடுக்க முடியாது. So our intention is to provide only for financially not capable people. So that data and all we are getting from our dashboard. So once on the data ல நம்ம portal already feed ஆயிடுச்சு. So now those people will come for the session today. So we'll give a awareness program about medical coding. And after that, நம்ம ஒரு 50 marks ஒரு assessment conduct பண்ணுவோம். ஸோ அந்த அசஸ்மெண்ட் யாருக்கு நல்ல பர்சன்ட் வந்துச்சோ அந்த பர்சன்டேஜ் ப்ளஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ரெண்டும் கம்பேர் பண்ணி தான் நம்ம ஸ்காலர்ஷிப் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட இன்கம் ஸ்லாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2.5 lakhs அப்படின்னா தே ஆர் எலிஜிபிள் ஃபார் 100%. அண்ட் 2.6லேருந்து 6 lakhs வரைக்கும் 50%. 6.1லேருந்து 8.2 வரைக்கும் 20% ஸ்காலர்ஷிப். அந்த ஸ்லாப்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் பியோர்லி அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பிகாஸ் நமக்கு டோட்டலாக 4 ஸ்டேட்ஸில் பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஆந்திரா ஸ்டேட்ல ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணுறோம். தமிழ் இந்த ஃபர்ஸ்ட் டைம்.